Mritu towels from Ramraj. Premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. Indicus Photo Durable Exterior Paint with Duro Color Technology. விளக்கேத்தும் எண்ணெய் நாளே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். நீங்க அந்த வாய்ஸை மட்டும் சொன்னீங்கன்னா டப்புன்னு கேட்ச் பண்ணிடுவாங்க. ராஜராஜேஸ்வரி. ரீசெண்டாக தான் ஏதோ ஒரு ரீல் பார்த்தப்போ தான் நான் போடல, அது முன்னாடி யாரோ போட்டிருந்தாங்க. அப்போ வந்து அதில் அவ்வளோ கமெண்ட்ஸ், அவ்வளோ பேர் அதை வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டாங்க, நிஜமாவே நீங்கள் தான் பண்ணுறீங்க, நீங்கள் போய் சொல்கிறீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆர்டிக்கல் கிடச்சிது. ஸோ வந்து போட்டப்போ பயங்கரமான ரெஸ்பான்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. மங்கள ரூபிணி மதியடி சூழினி மன்மத பாணியளே சங்கடம் நீங்கிட சடுதியில் வந்திடும் சங்கரி சௌந்தரியே. எல்லார் இடத்துலையும் ரீச் ஆகுது இல்லையா? அப்போது எல்லாரும் எங்கள் தெரிஞ்சவங்கெல்லாம் சொல்லுவோம், ட்ரிவாண்ட்ரம் சிஸ்டர்ஸ் உங்கள் பாட்டு தான் எல்லா இடத்துலையும் கேட்குறது ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. யூஸ்வலாக அந்த டைமில் பாடுறவங்க வந்து பாடுறவங்களோட பசங்க இல்லை மியூசிஷியன்ஸோட பசங்க அவங்களாம் தான் பாடிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் யாருக்கோ கிட்ஸ் வாய்ஸ் தேவைப்பட்டுச்சு. அப்போ வந்து நீ சும்மா தானே இருக்க, நீ பாடு அப்படின்னு ஆரம்பிச்சது தான். கந்த சஷ்டி கவசம்ங்கிறதே நம்மளோட கண் திருஷ்டியெல்லாம் போகிறதுக்காக நம்மளை காப்பாற்றிக்கிறது தான் கவசம், நமக்கு ஏற்படுத்திக்கிற ஒரு கவசம் தான். அது பாடினாலே வீட்டில் போட்டாலே எல்லாருக்குமே அந்த கண் திருஷ்டி, அந்த பேய் பிசாசுன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் போயிடும். மிராக்கிள்னு சொல்லணுமா, என் பொண்ணு தான் மிராக்கிள். எனக்கு குழந்தை பிறக்காது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நிறைய குழந்தை மிஸ் ஆகிடுச்சு எனக்கு. அப்போ வந்து எனக்கு ஆனால் டாக்டர் சொன்னார், இனிமேல் குழந்தைய பிறக்கக்கூடாது உங்களுக்கு. நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட வேண்டினேன், ஐயப்பனுக்கு தான் வேண்டினேன். நான் வேண்டி கடவுளை எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தா நான் மலைக்கு கூப்பிட்டுட்டு வரேன். இப்படி தான் கன்சீவ் ஆனேன். ஏரக செல்வா மைந்தன் வேண்டும் வரமகிழ்ந்தருளும் லாலா 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 வேஷமும் லீலா 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 வினோதன் என்று. அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் எம்ஆர் திவ்யா அவங்களோட அம்மா மாலதி அவங்க கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட நிறைய பேச போகிறோம். வணக்கம். முதல்ல எம்ஆர் திவ்யா மேம், ஆக்சுவலி வந்து இந்த ராஜராஜேஸ்வரி சீரியல் அது இப்போ ரீசெண்ட் டைமில் நீங்கள் வந்து ஷேர் பண்ண போகிற ஒரு வைரலான ஒரு விஷயமாக மாறிடுச்சு. ஏன்னா 90s அப்படிங்கிறதே இன்றைக்கி ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு விஷயம். ஸோ நாஸ்டாலஜியான ஒரு திங்ஸில் எல்லாமே அதில் இருக்கக்கூடிய இப்போ சீரியல்ஸ்லேருந்து ஆரம்பித்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஆகா இவங்க தானா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு ட்ரெண்டில் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ராஜராஜேஸ்வரி அப்படிங்கிற அந்த சீரியல் வந்து எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் உங்களோட பர்சனல் லைஃப்பில்? எனக்கு ஆக்சுவலி ரீசெண்டாக தான் அதோட இம்பார்ட்டன்ஸே தெரிஞ்சிச்சு. இதுக்கு வந்து இவ்வளோ ஹைப் இருக்கா, இத்தனை பேர் இன்னும் ஞாபகம் வச்சுருக்காங்கன்ற விஷயம் எனக்கு தெரியாது. அப்போ வந்து சோஷியல் மீடியா கிடையாது இல்லையா? ஸோ வந்து ஒன்ஸ் எனக்கு டெய்லி ரெக்கார்டிங்ஸ் வரும், டெய்லி பாடிட்டு அதை பற்றி மறந்துடுவோம். அது ஒரு ஜாப் மாதிரி, பார்ட் டைம் ஜாப் மாதிரியே இருந்துச்சு. ஸ்கூலில் வந்து அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன பண்ணாலும் காக்கைக்கு தன் குஞ்சு போன் குஞ்சுன்ற மாதிரி அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது அப்படியே விட்டுரும். ஆனால் எனக்கு பப்ளிக்கோட ரியாக்ஷன் அப்போ தெரியாது. அப்போது சின்ன வயசுங்கிறதுனால தெரியாது. ஸோ இப்போது ரீசெண்டாக தான் ஏதோ ஒரு ரீல் பார்த்தப்போ தான் நான் போடல, அது முன்னாடி யாரோ போட்டிருந்தாங்க. அப்போ வந்து அதில் அவ்வளோ கமெண்ட்ஸ், அவ்வளோ பேர் அதை வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் எனக்கே வந்து ஏன் இது இப்போ இவ்வளோ வருஷம் கழிச்சு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா அதில் கமெண்ட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டாங்க, நிஜமாவே நீங்கள் தான் பண்ணுறீங்க, நீங்கள் போய் சொல்கிறீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு வீடு மாற்றும் போது தான் அந்த இது கிடச்சிது, அந்த ஆர்டிக்கல் கிடச்சிது. ஸோ வந்து போட்டப்போ பயங்கரமான ரெஸ்பான்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அந்த டைமில் அந்த சீரியல் எனக்குமே ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா அப்போ வந்து இந்த சீரியலில் கிராஃபிக்ஸு, அந்த மிஸ்டீரியஸான அந்த இதெல்லாம் அப்போ பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா? அப்போது அது வந்து அந்த சீரியல் அப்போ எனக்குமே ஸ்பெஷல் தான். நாங்களும் வீட்டில் உட்காந்து இது பார்ப்போம். ஆனால் அது என்னோடய வாய்ஸ் எனக்கு வந்து பழகி போனதுனால எனக்கு அது ஸ்பெஷலாலாம் எனக்கு தெரியல அப்போது. ஸோ இப்போ ரீசெண்டாக ஷேர் பண்ணும்போது தான் அது வந்து ரொம்ப அதோட ஹைப் என்னது அப்படின்றது எனக்கு இப்போ தான் தெரியுது. மக்கள் வந்து இப்போ நினச்சிட்டு இருப்பாங்க, இவங்க வாய்ஸ் வந்து எங்கே வந்தது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. தெரியாதவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் அந்த வாய்ஸை மட்டும் சொன்னீங்கன்னா டப்புன்னு கேட்ச் பண்ணிடுவாங்க. ப்ளீஸ் எங்களுக்காக ஒரு வாட்டி. ராஜராஜேஸ்வரி. அப்படியே இப்போவும் அதே அந்த வைப் இருக்குது. அந்த
சம்திங் ஒரு விளக்கு மாதிரி ஒரு உருவம் வரும் இல்லையா? ஆக்சுவலி வந்து அந்த வாய்ப்பு எப்படி அமைஞ்சது மேம்? ஏன்னா வந்து 90s அப்படிங்கிறப்ப நிறைய தெய்வீக சீரியல்ஸ், நிறைய தெய்வீக படங்கள், டிவைன் சார்ந்த நிறைய, அதாவது ஒரு தேட்டர்லேயே ஹிட்டு கொடுக்கும். இப்போ பாளையத்தம்மன்லாம் வந்து தேட்டர்லேயே ஹிட் அப்படிங்கிறப்ப அந்த டைமில் இந்த மாதிரியான வாய்ப்புகள் எப்படி அமைஞ்சது? இது அம்மா வந்து சின்ன வயசுலேருந்தே, லைக் எனக்கு சின்ன வயசுலேருந்து இருக்கும்போதே அவங்க நிறைய பாடிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க பாடும்போது நான் அக்கம்பெனி பண்ணுவேன். வீட்டில் நான் ஒரே பொண்ணுங்கிறதுனால என்னை தனியாக விட மாட்டாங்க. ஸோ வந்து கூட கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நான் வந்து உட்காந்து எப்போ ஐ திங்க் நான் பிறந்ததுலேருந்தே நான் ஸ்டுடியோஸில் தான் வளர்ந்தேன்னு சொல்லலாம். ஸோ வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ஹோம் ஒர்க்கெல்லாம் புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு அவங்க கூட போயிடுவாங்க. அவங்க பாடிட்டு இருப்பாங்க, கேட்டுட்டு நான் பாடிக்க வேலையை பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது சைல்டு வாய்ஸ் வேணும். அந்த டைமில் இந்த ரியாலிட்டி ஷோஸ்லாம் ரொம்ப கம்மி. ஸோ வந்து ஆளுங்களை பிடிக்கிறது, குழந்தைங்களை பிடிக்கிறது வந்து யூஸ்வலாக அந்த டைமில் பாடுறவங்க வந்து பாடுறவங்களோட பசங்க இல்லை மியூசிஷியன்ஸோட பசங்க அவங்களாம் தான் பாடிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் யாருக்கோ கிட்ஸ் வாய்ஸ் தேவைப்பட்டுச்சு. அப்போ வந்து நீ சும்மா தானே இருக்க, நீ பாடு அப்படின்னு ஆரம்பிச்சது தான். அப்போ ஜிங்கிள்ஸ் பாட ஆரம்பிச்சது தான் ஃபர்ஸ்ட். அப்புறம் மூவிஸ் அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சது. இந்த இது வந்து அம்மா வந்து அந்த டைட்டில் சாங்கில் வந்து அந்த ராஜராஜ ராஜேஸ்வரி அந்த இது வரும் இல்லையா, அது பெரிய ஹிட் இல்லை? ஆமாம், அந்த ஹார்மனி பாட போயிருந்தாங்க. அதோட மியூசிக் டைரக்டர் பால்ராஜ் அங்கிள், அவருமே நிறைய டிவோஷனல் ஆல்பம்ஸ்லாம் பண்ணுறவர் தான். ஸோ அவர் தான் அதோட மியூசிக் டைரக்டராக இருந்தார். ஸோ அம்மா பாட போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த குழந்தை தானே மெயின் கேரக்டராக வரும். ஸோ அவங்களுக்கு அந்த கிட்ஸ் வாய்ஸ் வேணுங்கிறதுனால என்னையும் ஃபஸ்ட்டு பாட தான் கூப்பிட்டாங்க. அந்த சீரியலில் வந்து அந்த அம்மன் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது ஏதோ ஒரு ஸ்லோகம் மாதிரி ஒன்று பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் போனது. அப்புறம் அவங்களுக்கு வந்து அப்போ அந்த சித்தின்றது வந்து ரொம்ப ஹிட்டாக இருந்துச்சு இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து இதுவுமே டைட்டில் அந்த மாதிரி அந்த ராஜராஜேஸ்வரி ஹிட்டோ அதே மாதிரி சித்தி இப்போ வர ஹிட்டு தான். ஸோ அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் ஒன்று அவங்க வந்து சும்மா ட்ரை பண்ண சொன்னாங்க. ஸோ அப்படி அது ஆன் த ஸ்பாட்டில் அவங்க பண்ண சொன்னது தான். இது பிளான் பண்ணிலாம் பண்ணது கிடையாது. ஆமாம், எங்களுக்காக அந்த போர்ஷன் மட்டும் பாட முடியுமா? அந்த ராஜராஜேஸ்வரி போர்ஷன் மட்டும். ராஜராஜ ராஜேஸ்வரி இந்த உலகெல்லாம் கொண்டாடும் ராஜேஸ்வரி, அது வரும்போது தான் ராஜராஜேஸ்வரின்னு அது பேசுவாங்க. ஆக்சுவலி அம்மா தான் இன்னைக்கு வந்து ஸ்டார் ஆஃப் த ஷோ அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நிறைய மக்களே வந்து நிறைய பாடல்கள் வந்து அவங்க பாடியிருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க வந்து ஒரு பாட்டு பாடுவாங்க. அந்த பாட்டை கேட்ட உடனே உங்களுக்கு வந்து ஆஹா இவங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ப்ளீஸ் நீங்கள் பாடின அந்த கந்த சஷ்டி கவசத்துலேருந்து ஒரு சின்ன சரணம் மட்டும் பாடுங்க. எந்தனையாளும் ஏரக செல்வா மைந்தன் வேண்டும் வரமகிழ்ந்தருளும் லாலா 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 வேஷமும் லீலா 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 வினோதன் என்று. அதாவது நிறைய கேட்டிருக்கேன், பட் இன்றைக்கி தான் பார்க்குறேன். நிறைய நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் கந்தசஷ்டி கவசம் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ஒட்டி பிணைந்த ஒரு காலையில் எந்திரிச்சா கந்தசஷ்டி கவசம் ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு கோயிலில், ஏதோ ஒரு வீட்டில், இல்லை நம்ம வீட்டிலேயே ஏதோ ஒரு கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த கந்தசஷ்டி கவசம் ரெக்கார்டிங் இருக்குல்ல மேம், ஏன்னா ஒரு 1/2 hour ஒரு 35 minutes பாட்டு அப்படிங்கிறப்ப அது எந்த அளவுக்கு டிடிஎஸான ப்ராசஸ், ஒரு கஷ்டமான ஒரு டஃப்பான விஷயம் இல்லையா ரெக்கார்டிங்? கஷ்டமானது இல்லை, நாங்கள் முதல்லையே அது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் போவோம். நானும் என் சிஸ்டரும் சேர்ந்து ஒரு தடவை அந்த லிரிக்ஸை கொடுத்துருவாங்க. ஸோ நீங்களும் உங்கள் சிஸ்டர் சேர்ந்து பாடினது அந்த இல்லையா, ட்ரிவாண்ட்ரம் சிஸ்டர்ஸ்னு. அப்போ நாங்கள் வீட்டில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அங்கே போய் பாடும்போது ஈஸியாக இருக்கும். முதல்ல ஒரு டேக் பார்ப்பாங்க, மானிட்டர் பார்த்துட்டு உடனே டேக் அப்படியே போயிடும். அந்த ஒரு பிட்டாக எடுக்கலாம், ஏன்னா ஒரு ராகத்தில் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு அந்த சாக்கி மாதிரி வரும், துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம், அதை வந்து ஃபஸ்ட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஷஷ்டியை நோக்க சரவண பவனார், அது ஆரம்பித்து அந்த ஒரு ராகத்தில் மாறும். அப்போ அந்த ஒரு பிட் பை பிட் எடுப்பாங்க, எடுத்துட்டு கண்டினியூ பண்ணுவோம். அதனால் ஒன்றும் கஷ்டமாக இல்லை எங்களுக்கு. இந்த ஒரு பாடல், நிறைய தெய்வீக பாடல் பாடியிருப்பீங்க, ஆனால் கந்த சஷ்டி கவசம் பாடின அதனுடைய அந்த தருணம், அந்த மொமெண்ட் இன்னைக்கு அதை யோசிக்கிறப்ப எப்படி இருக்குமா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லார் இடத்துலையும் ரீச் ஆகுது இல்லையா. இப்போது காலையில் எழுந்தால் எல்லா டிவிலையும் வருது. இப்போது சன் லைஃப்பில் 6 o'clock வருது, மக்கள் டிவியில் வருது, ஜெயா டிவியில் எல்லா இடத்துலையும் வருது அது. அப்போது எல்லோரும் எங்கள் தெரிஞ்சவங்கெல்லாம் சொல்லுவோம், ட்ரிவாண்ட்ரம் சிஸ்டர்ஸ் உங்கள் பாட்டு தான் எல்லா இடத்துலையும் கேட்குறது, ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கும். அது ரொம்ப
ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அது. ஒரு வாட்டி யூகேல வந்து என்னோட அங்கிள் வந்து எங்கேயோ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே யாரோ காரில் வந்து இவங்களோட பாட்டு போட்டு கேட்டுட்டு போயிருந்தாங்க. அப்போ என் அங்கிள் வந்து இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன் இந்த வாய்ஸ் அப்படின்னு பார்த்தப்போ அவங்க வந்து கேசட் காமிச்சப்போ அவங்க வந்து இது என்னோட சிஸ்டர்ஸ் தான் இவங்க அப்படின்னு சொல்லப்போ அவங்க நம்பவே இல்லையா நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னு. ஸோ அந்த இவங்களோட இது வந்து நிறைய பேர் எல்லாரும் கேட்டு கேட்டு வளர்ந்துருப்போம். ஆனால் அது இவங்க தான் அப்படின்றது வந்து இப்போதான் எல்லாம் வெளியே வருது. ஸோ டிவைன் சாங்ஸில் ட்ரிவாண்ட்ரம் சிஸ்டர்ஸுங்கிறது ஒரு பிராண்டு. ஆமாம் ஆமாம், நிறைய பாடியிருக்கோம். துக்க நிவாரணின்னு சொல்லிட்டு ஒரு துர்க்கையை பற்றி, அதுவும் கவசம் மாதிரி. மங்கள ரூபிணி மதியடி சூழினி மன்மத பாணியளே சங்கடம் நீங்கிட சடுதியில் வந்திடும் சங்கரி சௌதரியே கங்கண பாளிய கனிமுகம் கண்டனல் கற்பக காமினியே ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி. தெய்வீகமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்துமா இப்போது நிறைய பாடல்கள்லாம் பாடுறீங்க, அந்த வைப் இருக்குல்லையே. இப்போது சினிமா பாடல் பாடும்போது நமக்கு ஒரு உத்வேகத்தில் ஒரு பாடும். ஸோ தெய்வீக பாடல்கள் பாடும்போது என்ன மாதிரியான ஒரு உணர்வில் வந்து அந்த பாடலை வந்து கடத்தணும் இல்லையா? அது ரொம்ப வந்து டிவைனாக தான் பாடணும், நம்ம அதை அனுபவித்து பாடணும். அந்த பாட்டில் உள்ளே போய் பாடினா தான் அந்த மீனிங்கும் அது மக்களோட ரீச் ஆகும். அந்த ஸ்புடதை இருக்கணும். அந்த லிரிக்ஸ் பாடும்போது தமிழ் உச்சரிப்பு எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் அந்த உச்சரிப்பு கரெக்டாக இருக்கணும், அந்த ஃபீலிங்கும் கரெக்டாக கொடுக்கணும் இல்லையா? அப்போ தான் அது ரீச் ஆகும். அந்த ஒரு ஃபீலோடு பாடணும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி தமிழ் ப்ரொனன்சியேஷன் வந்து அவங்க விடவே மாட்டாங்க. எனக்குமே நான் பாடும்போது இந்த லா லா ழா இதெல்லாம் கரெக்டாக வர வரைக்கும் இது பண்ணி தான் அவங்க தமிழ். ட்ரிவாண்ட்ரம் சிஸ்டர்ஸுக்கு அது கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் இதாக இருக்கும் இல்லையா? ஏன்னா லேசா நாங்கள் இங்கே தான் 3 ஜெனரேஷன் இங்கே தான் வளர்ந்தது. எங்கள் அப்பா மெயினாக வந்து பாட்டு கொண்டு வரணும்னு சொல்லி சென்னைக்கு ஷிஃப்ட் ஆனதே அதுக்காக தான், ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து. அப்போ எங்களுக்கு தெரியல என்னடா இது சென்னைக்கு வந்துட்டோமே அப்படின்னு நினச்சோம். ஆனால் அந்த பாட்டுக்கு இருக்கிற ஒரு இது இருக்க ரீச் அது ரொம்ப வரவேற்பு. இன்னும் நாங்கள் காலேஜில் படிக்கும்போதும் எங்கள் 2 பேர் சிஸ்டர்ஸ் தான் பாட்டுன்னா காலேஜ் நைட்டிங்கேல்ஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. காம்படிஷன்ஸ் போவோம், அதில் வின் பண்ணிட்டு வருவோம். அப்போவே பாட ஆரம்பிச்சிட்டீங்க? அப்போவே கேசட்ஸ் எல்லாம் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா ட்ரைனிங் கொடுத்து கச்சேரி நிறைய பண்ணியிருக்கோம். 8 வயசு 10 வயசு இருக்கும்போதே கச்சேரி பண்ண ஆரம்பித்தோம். அதெல்லாம் இந்த கிரெடிட்டெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு தான். நான் அவர் தான் உட்காந்து எல்லாம் சொல்லி கொடுத்து எங்களுக்கு ரொம்ப கைண்டாக சொல்லி கொடுத்து அதை பாட வைக்கணும்னா குழந்தைங்களுக்கு அப்போ வந்து ரொம்ப கஷ்டம். கிளாசிக்கல் மியூசிக் எங்கள் அப்பா வந்து ஒரு இசைமணி டைட்டில் வாங்கின ஒரு பாடகர் தான். அவர் தான் எங்களை கொண்டு வந்தது. அப்போ வந்து திருவனந்தபுரத்தில் இருக்கும்போது எங்களுக்கு தெரியல, அங்கே விளையாடிட்டு பாடிட்டு ஸ்கூல்லலாம் வின் பண்ணுவோம் பாட்டு பாடி. அப்புறம்தான் அவர் நினச்சார் இவங்களை இங்கே இருந்தால் சரியாகாது, நம்ம சென்னைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் மெயினாக இங்கே வந்தோம். சென்னைக்கு வந்து காலேஜில் சேர்ந்தோம். ஸ்கூலில் படித்து காலேஜ் போய் எல்லா இடத்துலையும் வின் பண்ணிட்டு வருவோம் பாட்டு பாடி, காம்படிஷன் இருந்தால். அப்போ அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. காலேஜில் வந்து வேர்ல்டு யூனிவர்சிட்டி சர்வீஸ், அங்கே வந்து வேர்ல்டு இன்டர் காலேஜ் காம்படிஷன் நடக்கும். அப்போ வந்து நாங்கள் 2 பேரும் ஒரு ஸ்ருதி பாக்ஸோடு போவோம். மற்ற பசங்கள்லாம் ட்ரம்ஸு அது இது வச்சு கொண்டு வருவாங்களா, நாங்கள் பாடி வின் பண்ணிட்டு போவோம். பசங்களுக்கு ஒரே கோபம் வரும், ஏடா இந்த மாதிரி ஒரு ஸ்ருதி பாக்ஸை வச்சுட்டு வின் பண்ணிட்டு போயிட்டாங்களேன்னு. அந்த மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் தம்பிதுரை இருக்கார், டாக்டர் தம்பிதுரை. அப்போ அவர் படிச்சுட்டு இருந்தார் அந்த யூனிவர்சிட்டியில். அப்போ அவர் வந்து எங்களை இன்வைட் பண்ணார் இந்த கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜில். அங்கே வந்து அவங்களோட ஆனுவல் டேக்கு எங்கள் 2 பேரையும் கூப்பிட்டு போய் நீங்கள் கொஞ்சம் வந்து பாடுங்க, எங்களோட கெஸ்ட்டாக வந்து பாடுங்க சொல்லி அவங்களோட ஆனுவல் டேக்கு நாங்கள் 2 பேரும் போய் பாடியிருக்கோம். அந்த மாதிரி டாக்டர் தம்பிதுரை, அப்புறம் தமிழரசன் இருக்கார் இல்லையா, அவரும் அப்புறம் ஏஎல்எஸ் கண்ணப்பன், ஏஎல் ஸ்ரீனிவாசனோட பையன், அவங்க எல்லாருமே இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அது ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம்தான் மெல்ல மெல்ல இந்த ரெக்கார்டிங்ஸு அது இது பாட ஆரம்பித்தோம். சென்னைக்கு வந்தோடனே தான் ஃபேமஸ் ஆகி
அதுக்கப்புறம் தான் எல்லாரும் கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஓ, சென்னை வாழ்வு கொடுத்துருச்சு. ஆமாம், நம்ம சென்னை வந்து கலைத்துறைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு இது. அது வந்து நாங்கள் கொடுத்த எங்கள் அப்பா செய்தது பெரிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு செய்தது. அது எப்போவுமே அப்பாவை மறக்க மாட்டோம். அதுக்கப்புறம் டாக்டர் எஸ் ராமநாதன் சார்கிட்ட எங்களை பாட்டுக்கு கற்றுக் கொடுக்க கொண்டு போனார். அதுக்கப்புறம் டிகே ஜெயராமன் சார் அவங்கக்கிட்ட எல்லாம் கொண்டு போய் எங்களுக்கு பாட்டு சொல்லித்தரதுக்காக கொண்டு போய் சேர்த்தார். அப்புறம் டிஎம் தியாகராஜன் அவர் வந்து மியூசிக் அகாடமியில் அட்வான்ஸ் கோர்ஸ் மியூசிக் அதில் வந்து எங்களை கொண்டு போய் அங்கேயும் பாட்டு கொஞ்சம் நல்லா படிக்கட்டும், இன்னும் நல்ல கீர்த்தனைகள்லாம் படிக்கட்டும் சொல்லி அங்கேயும் சேர்த்தாங்க. அங்கேயும் போய் நல்ல பேர் எங்கே போனாலும் சிஸ்டர்ஸ் நல்லா பாடுறாங்க அப்படின்னு ஒரு நல்ல ஒரு பெருமையாக இருக்கும் எங்களுக்கு கேட்கறதுக்கு. கந்தசஷ்டி கவசம்னாலே அந்த ஃபஸ்ட்டு அந்த துதிப்போர்க்குன்னு ஆரம்பிக்கக்கூடியது தான். உங்கள் 2 பேரும் சேர்ந்து நீங்கள் வந்து அதை பாடிடலாமா? துதிப்போர்க்கு வல்வினை போ துன்பம் போ நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கை கூடும் நிமலரருள் கந்த சஷ்டி கவசம் தனை அமரரிடத்தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி. அதாவது முருகரே இறங்கி வந்த மாதிரி அதாவது அந்த ஃபீல் இருக்கு இல்லையா? இப்போ முருக பக்தர்களுக்கு அது அந்த கந்தசஷ்டி கவசம்ங்கிறது ஒரு வாழ்க்கையில் ஒரு பின்னி பணைஞ்ச ஒரு விஷயம். இப்போ நிறைய தெய்வ பாடல்கள் பாடுறீங்க. உங்களுடைய தெய்வ பிலீஃப், இந்த தெய்வம் தான் எனக்கு வந்து எல்லாம் அப்படின்னா எந்த தெய்வத்தை சொல்லுவீங்க? அப்படின்னா எனக்கு வந்து சௌந்தரிய லஹரி பாடியிருக்கும்ல, அம்மன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அம்மன் கிட்ட தான் நிறைய வேண்டியிருக்கேன் நிறைய. அந்த மாதிரி அம்மன் பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சௌந்தரிய லஹரி நாங்கள் சான்ஸ்கிரிட் நிறைய அது ஃபுல்லாக 100 ஸ்லோகாஸ் அதுவும் பாடியிருக்கோம். அது ரொம்ப அந்த அம்மனை வர்ணிக்கிறது ஃபுல்லாக, அவங்களோட தலையிலேருந்து பாதம் வரைக்கும் வர்ணிக்கிறது. அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பாடுறதுக்கு. ஸோ இந்த கோயில் வந்து நான் கண்டிப்பாக போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உங்களோட டிவைன் டெஸ்டினேஷன் இருக்கும் இல்லையா? டிவைன் டெஸ்டினேஷன்னு இப்போ வந்து முதல்ல கற்பகாம்பாள், மயிலாப்பூர் கற்பகாம்பாள் அங்கே போவோம் எப்போவுமே. வாரம் போய் தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமை ஆனால் அப்புறம் அம்மனை வணங்கிட்டு வருவோம். இப்போ வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டோம் குன்றத்தூர் பக்கத்தில். அதனால் காமாட்சி அம்மன் இருக்குது மாங்காடு, அங்கே போய் வணங்குவோம். ரொம்ப டிவைனாக இருக்கும் பார்க்கறது. ஸோ வாழ்க்கையை வந்து உங்களை பகவதியிலேருந்து அப்படியே காமாட்சியாக மாற்றிடுச்சு. எல்லாமே ஒரு ஃபார்ம் தானே, அம்மனோட ஃபார்ம் தானே எல்லாமே. அதனால் கடவுள் எல்லாம் ஒன்று தான், அது ஒன்றும் இது கிடையாது. ஓகே, இந்த விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா இதுவரை அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. ஸோ கந்தசஷ்டி கவசம் அப்படிங்கிறப்ப நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ ஒரு கோயில்லையோ எங்கேயோ போய் சொன்னால் நீங்கள் கந்தசஷ்டி கவசத்தை காலையில் போட்டு விடுங்க, அப்பப்போ அதை ப்ளே பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிவைன் ஃபீல் அப்படிங்கிறத தாண்டி அது ஒரு ஹீலிங் பவராக இருக்கு இல்லையா? அதை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்களா இந்த மாதிரி ஒரு மிராக்கிள்? அந்த கந்தசஷ்டி கவசம்ங்கிறதே நம்மளோட கண் திருஷ்டியெல்லாம் போகிறதுக்காக நம்மளை காப்பாற்றிக்கிறது தான் கவசம். நமக்கு ஏற்படுத்திக்கிற ஒரு கவசம்தான் அது. பாடினாலே வீட்டில் போட்டாலே எல்லாருக்குமே அந்த கண் திருஷ்டி, அந்த பேய் பிசாசுன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் போயிடும். அதை பாடினா நல்லது தான். வீட்டுக்கு எல்லா வீட்லேயும் போடுறது நல்லது தான். எல்லாருக்குமே அது ஒரு கவசம் மாதிரி தான். இப்போ இந்த காலத்தில் இந்த அஃபர்மேஷன்ஸ் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ நான் அதை வந்து கேட்கும்போது, ஏன்னா இப்போ தான் நான் கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்ருப்பேன். ஸோ வந்து எனக்கு வந்து மேனிஃபெஸ்டேஷன் அஃபர்மேஷன்ஸ் இது மாதிரிலாம் நம்பிக்கை இருக்குது. ஸோ இது வந்து கேட்கும்போது தான் யோசிப்பேன், ஓகே மேபி இதுவுமே அஃபர்மேஷன்ஸ் தான், ஆனால் அதுலேயுமே நமக்கு நல்லது வரணும், லைக் ஈவில்லாம் நம்மளை விட்டு போகணும், அந்த மாதிரி தான் அதோட வேர்ட்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கும். ஸோ பேசிக்லி இது அஃபர்மேஷன்ஸ் தான். ஸோ அதுக்கு வேறு பேர் இப்போ கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து நம்ம ரொம்ப வருஷமாகவே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆமாம், நம்ம கண்ணகை பற்றி காது மூக்கு எல்லாத்தையும் உடம்பெல்லாம் ஃபுல்லாக ஹீல் ஆகணும், அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அதில் வருது. அதுதான் அந்த கந்தசஷ்டி கவசமே அதுக்கு தான். நம்மளோட கண் திருஷ்டியெல்லாம் போயிடும். அது நம்ம டெய்லி பாடினாலே அது நமக்கு ஒரு ஹீலிங் தான். வீட்டில் போட்டாலும் நல்லது தான்.
ஸோ வென் வி ஆர் இன் லாக்டவுன் கந்த சஷ்டி கவசத்தை பற்றி ஒரு பெரிய பிரச்சனையே நடந்தது இல்லையா? இப்போ ஏத்திஸ்ட் வந்து நிறைய அவங்க வந்து இப்போ ஒரு நாத்திகவாதிகளா, கடவுளை நம்பாதவர்கள் நிறைய விமர்சனங்கள் வச்சிருக்காங்க. பட் அதுக்கெல்லாம் கொதித்து எழாத ஒரு தமிழ்நாடு கந்த சஷ்டி கவசம் அப்படின்னு சொன்ன உடனே அது பெரிய ஒரு ப்ரொவைகேட் ஆயிடுச்சு. ஸோ அந்த அந்த இஷ்யூ எல்லாம் இப்போ நம்மளை சுற்றி நடக்குது அப்படின்னு நீங்கள் உணர்ந்தது உண்டா? இது நம்ம பாடினதாச்சே அப்படிங்கிற அந்த நாங்க மட்டும் பாடல. இது முதல்ல பாடினது சூலமங்கலம் சகோதரிகள், அதுக்கப்புறம் தான் நாங்க பாடணும். அதனால அது வந்து ஒரு இதுவா எடுத்தாங்கன்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான், ஒரு வருத்தமான விஷயம்தான். ஏன்னா வந்து நம்ம எப்போவுமே ஹிந்துஸுக்கு வந்து எல்லாமே ஆப்போசிட்டாக தான் எல்லாரும் பேசுகிறாங்க. பேசினா பேசிட்டு போட்டோம், அதை பற்றி நம்ம வந்து அதை கண்டுக்காம இருக்கிறது தான் பெட்டர் இல்லையா? நம்ம வழியே நம்ம பார்த்துட்டு போகணும். இது எல்லாமே ரிலீஜன்னு வராது. ஏன்னா இவங்களே வந்து எல்லா ரிலீஜன் இருக்கிற பாட்டுமே பாடியிருக்காங்க, நானும் பாடியிருக்கேன். இங்க வந்து ஒரு அந்த மியூசிக் கம்போஸ் பண்ற அந்த இடத்துக்கு போனீங்கன்னா மியூசிக் டைரக்டர் முஸ்லிமா இருப்பாங்க, மியூசிக் அதை வாசிக்கிறவங்க கிறிஸ்டியனா இருப்பாங்க, பாடுறவங்க ஹிந்துவா இருப்பாங்க. அதுவும் இந்தியான்றது வந்து அதோட மெயின் இதுவே வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி மாதிரி. யேசுதாஸ் சார் பாடிதானே சபரிமலை ஐயப்பனே தூங்குறாரு. சோ வந்து இது ரிலீஜன் எதையுமே கொண்டு கிடையாது. இந்தியாங்கிறது வந்து எல்லா ஜாதியும் இருக்கிற ஒரு கண்ட்ரி. அங்க வந்து இந்த மியூசிக்கு வந்து ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. எக்ஸ் பால்ராஜ் அவர் கிறிஸ்டியன், ஆனால் அவர் வந்து ராஜராஜேஸ்வரி டைட்டில் சாங் அவர் தான் பண்ணியிருக்காரு. அதில் வந்து பாட்டுக்கு வந்து எதுவுமே கிடையாது. நம்ம பாட்டுன்றது சரிகமப்பா 7 ஸ்வரம், அதில் நம்ம மியூசிக் பண்ணுறோமா, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, அந்த விஷயந்தான் எல்லாருக்குமே ஹாப்பினஸ் கொடுக்குறது. அதனால் நான் இந்த பாட்டு தான் வாசிப்பேன், இந்த மதத்தில் தான் வாசிப்பேன்னா அது வேலைக்கு ஆகாது இல்லையா? கரெக்டு தானே? இப்போ இந்த காலத்தில் மேம், முன்னாடி வந்து இப்போ ராஜராஜேஸ்வரி சீரியல் ஆகட்டும், அம்மன் படம் ஆகட்டும், பேன் இந்தியா மூவி, அப்போவே பேன் இந்தியா மூவி அம்மன் படம். ஏன்னா தெலுங்கில் ரிலீஸ் ஆச்சு, த்ரோட் இந்தியா அது ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. பாளையத்தம்மன் இங்கே சொல்லவே வேணாம். ஸோ அப்போ நிறைய இந்த மாதிரியான படங்கள் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துருக்கு, சீரியல்ஸ் வந்து ஹிட் ஆகிருக்குது. பட் இப்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அந்த நியூ ஜென்ரேஷன் போல் இருக்குது. இந்த அவங்களுக்கு இந்த படமெல்லாம் அந்த புது ட்ரெண்டு, அதனால தான் அப்படி இருக்கு. இப்போ நான் ரீல் போட்டப்போ கமெண்ட் பண்ணவங்களாம் யார்? நியூ ஜென்ரேஷன் தானே. அப்புறம் எப்படி நியூ ஜென்ரேஷன் மேலே அது பழி போல? இப்போ வந்து அந்த ட்ரெண்டு மாறி இருக்கு. இப்போ வந்து அவங்களுக்கு இந்த குத்துப்பாட்டு இந்த இதெல்லாம் தான் பிடிச்சிருக்கு இல்லையா? டிவோஷனல் சாங்ஸ் அவ்வளோ இல்லை. ஐ திங்க் இப்போவும் வந்துட்டுருக்கு. ஆனால் இப்போ வந்து அந்த ரீல் அந்த ட்ரெண்ட் வந்ததுனால அந்த ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்துட்டு போயிடுது. இப்போ வந்து முன்னாடி இப்போவுமே கோவிலில் வந்து பழைய அப்போ வந்து அந்த டிவோஷனல் சாங்ஸ்லாம் தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்களே தவிர இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் என்ன டிவோஷனல் சாங்ஸ் வந்துன்னா யாருக்குமே தெரியாது இல்லையா? இப்போ வந்து இந்த நம சிவாயா அதெல்லாம் இவங்க பாடியிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ வந்து இப்பவும் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமும் இவ்வளோ லாங் லாஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா இப்போ வரது வந்து அந்த நம்பர்ஸ் பின்னாடி போயிட்டாங்க. இவ்வளோ மில்லியன் வியூஸா, ஸோ இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸா அப்படின்னு போகிறதுனால வந்து ஸோ அடுத்து நம்ம லைம் லைட் வரதுக்கு இன்னொரு ட்ரெண்டிங்கான ஒரு ரீல் போடணும் அப்படின்ற ஆனதுனால அண்ட் ஆல்சோ எல்லாருக்குமே அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு. இப்போ முருகர்னா டிஎம்எஸ், ஐயப்பர்னா யேசுதாஸ் சார் அப்படின்னா அந்த டைம்லயே தான் நிற்கிறோமே தவிர டிவைனுக்கு இந்த டைமுக்கு ஒரு ப்ளூம் கிடைக்கல அப்படின்னு. ஐ திங்க் இந்த ட்ரெண்டுனால தான் எல்லாருமே ட்ரெண்டுக்கு என்ன பண்ணலான்றது பார்க்குறாங்களே தவிர லாங் லாஸ்டிங்காக ஒன்று கொடுக்குறோம் அப்படின்ற அந்த இன்டென்ஷன் கம்மியாயிடுச்சு. நீங்கள் சொல்லிடுங்க அம்மாட்ட இப்போதான் மூக்குத்தி அம்மனு ஹிட் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்த. அவங்களும் பார்த்துருக்காங்க. எப்படிமா இருந்தது ஒரு லாங் டைமுக்கு பிறகு ஒரு அம்மன் மூவி அப்படிங்கிறப்ப அது உங்களுக்கு எப்படி பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. ஆனால் கொஞ்சம் கிராஃபிக்ஸு புதுசாக இருந்தது, புதுமையாக பண்ணியிருக்காரு இல்லையா? அதுதான் புதுசாக பண்ணதுனால தான் எல்லாரும் விரும்பி பார்க்குறாங்க. நயன்தாரா வந்து அம்மனா வந்து அவர் நல்லா பண்ணியிருக்காரு, அந்த கதை நல்லா இருக்கு, அதனால எல்லாரும் விரும்புகிறாங்க. ஆனால் என்னதான் கிராஃபிக்ஸ் வரட்டும், என்னதான் நயன்தாரா அம்மனாவே நடிச்சு பண்ணாலும் அங்கே எல்லாரும் ஈஸ்வரி அம்மா சாங் இருந்தாதான் நாங்கள் ஆத்தான்னு நம்புவோம். கரெக்ட். அவங்கள மாதிரி யாரும் பாட மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இல்லையா, ரொம்ப நாள் கழிச்சு அவங்கள்ட்ட இருந்து ஒரு டிவைன் சாங் அப்படிங்கிறப்ப. இப்போ உங்களோட லைஃப்லமா இந்த ஒரு மிராக்கிள் வந்து எனக்கு நடந்துச்சு, நான் தெய்வத்தை மறக்கவே மாட்டேன் இந்த மிராக்கிள்னாலன்னா என்ன சொல்லுவீங்க? மிராக்கிள்னு சொல்லணுமா, என் பொண்ணு தான் மிராக்கிள். இது நீவா எனக்கு குழந்தை பிறக்காது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நிறைய குழந்தை மிஸ் ஆகிடுச்சு எனக்கு. அப்போ வந்து என்னடா இது கடவுள் இந்த மாதிரி சோதனை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு. ஆனால் டாக்டர் சொன்னார், இனிமேல் குழந்தைய பிறக்கக்கூடாது உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க.
நான் வந்து எனக்கா என்னோட அக்கா பசங்க அண்ணா பசங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஐயோ நமக்கு ஒரு குழந்தை இல்லையேன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட வேண்டினேன், ஐயப்பனுக்கு தான் வேண்டினேன். நான் வேண்டி கடவுளை எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தா நான் மலைக்கு கூப்பிட்டுட்டு வரேன் குழந்தைய, எந்த குழந்தையாக இருந்தாலும் ஓகே. அப்புறம் தான் கன்சீவ் ஆனேன். கன்சீவ் ஆகி திவ்யா வந்து பிறந்தா. அப்புறம் வந்து யார்கிட்டையுமே சொல்லலை, வெளியில் சொல்லாமல் வச்சுருந்தேன். எங்கள் அம்மாக்கள்லாம் ரொம்ப பயமாயிடுச்சு. ஒரு 4 மந்த்ஸுக்கு அப்புறம் சொன்ன உடனே ஐயோ எங்கள் அண்ணாலாம் பயந்துட்டார். ஐயோ இவளுக்கு வேணாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டாளே அப்படி சொல்லிட்டு. அப்புறம் நான் தைரியமாக இருந்தேன். அப்போல்லாம் முதல்ல பெட் ரெஸ்ட் எடுக்கணும், அங்கேயும் போகக்கூடாது, அப்படியே வீட்டிலே இருக்கணும்னு சொல்லி பண்ணாங்களா. அந்த குழந்தையெல்லாம் மிஸ் ஆகிடுச்சு எனக்கு. நான் இப்போ வயிற்றில் இருக்கும்போது ரெக்கார்டிங் போகிறது, வண்டியில் எங்கெல்லாமோ போயிட்டு என்ன ரெஸ்ட்டே எடுக்கலை. கடவுள் விட்ட வழின்னு விட்டுட்டேன். இப்போ கரெக்டாக அழகாக பிறந்தா. அவ்வளோ ரிஸ்க்லையும் வந்து பரவாயில்ல பார்த்து. ஆமாம், அது ஒரு மிராக்கிள் தானே. எனக்கு பெரிய ஒரு விஷயம், எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தது. அது திவ்யா எனக்கு கிடைச்சது பெரிய ஐயப்பன் கொடுத்தது. நீங்கள் எப்படி, நீங்களும் டிவைன் பிலீஃப் எல்லாம் பயங்கரமாக அம்மா மாதிரி? நான் வந்து ரிலீஜியஸ்னு சொல்ல மாட்டேன், நான் ஸ்பிரிச்சுவல். ரொம்ப நான் வந்து ஹையர் பவர் இருக்குன்றதை நான் ரொம்ப நம்புவேன். நிறைய மெடிடேஷன் பண்ணுவேன். எனக்கு அஃபர்மேஷன்ஸ் மேனிஃபெஸ்டேஷன்ஸ்லாம் அது கண்டிப்பாக நடக்கும். அது வந்து ரொம்ப உண்மை. அண்ட் வீட்டில் வந்து எனக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த ரிலீஜியஸ் பிலீஃபை ஃபாலோ பண்ணி இருக்கிறது தான். ஆனால் டூ மச்சாக ஆஸ்ட்ராலஜியை நம்புறது, டூ மச்சாக பண்ணுறது, அது சயின்டிஸ்ட் இல்லையா? ஆமாம், ப்ரொஃபஷனாக வந்து சயின்டிஸ்ட் இல்லையா? அதான் கேட்குறேன் நான். ஒரு ராஜராஜேஸ்வரி அம்மா நம்ம அதை வந்து பதிவு பண்ண, நீங்கள் ராஜராஜேஸ்வரி டைட்டில் சாங்ல வந்தவங்க வந்து ஒரு சயின்டிஸ்ட் அப்படிங்கிறது. இவங்க ஏதாவது என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, சொன்னாலும் அது ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டுட்டு தான் வந்து இது பண்ணுவோம். அப்போது இதை எதிர்த்து பேசாத அப்படின்னு திட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் சிலதெல்லாம் நானே கூகுள் பண்ணுவேன், ஏன் பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க. எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்குது. அந்த ரீசன் தெரியாமல் நம்ம நிறைய ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். தெரிஞ்சு பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா கண்ணதாசன் சாரே ஒரு டைமில் வந்து ஏத்திஸ்டாக இருந்துட்டு அப்புறம் அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதினார். அதில் நிறைய இந்த மாதிரி சயின்டிஃபிக் ஏன் வந்து பண்ணுறோன்னு சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் நிறைய அவர் சொல்லியிருப்பார். ஏன் குங்குமம் வைக்கிறோம் ஸோ அண்ட் ஸோ அப்படி. அப்புறம் இவளை மலைக்கு கூட்டிகிட்டு போகும்போதே பெரிய பெரிய ரிஸ்க்கு நடந்தது. பயங்கர மழை. அப்போது டிசம்பர் சீசனில் மழை கொட்டி ட்ரெயின் எல்லாம் பாதியில் நின்று. என்ன ஏஜில்? ஐயோ இவளுக்கு 10 வயசுக்குள்ளே கொண்டு போனோம். பெண் குழந்தைனால 9 இயர்ஸ் இருக்கும்லடா. அப்போ கூப்பிட்டுட்டு போனார் அவங்க அப்பா தான் போனோம். கூப்பிட்டு போகும்போது வழியில் பயங்கர மழை, ட்ரெயின் பாதியில் நின்றுடுச்சு, சாப்பாடு கிடைக்கலன்னு எனக்கு ஃபோன் வரும். அப்போல்லாம் இந்த மாதிரி ஃபோன் கிடையாது, சாதாரண பட்டன் ஃபோன். அம்மா எங்கே இருக்கேன்னு, அம்மா எனக்கு சாப்பாடு கிடைக்கலம்மா அப்படின்னுவா. ட்ரெயின் பிரேக் டவுன் ஆகி பார்த்துருக்கீங்களா? ட்ரெயின் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ட்ரெயின் பிரேக் டவுன் ஆகி நாங்கள் அந்த ட்ரெயின்லேருந்து பக்கத்து ட்ரெயினில் வந்து குதிச்சு ஏறி அதில் ட்ராவல் பண்ணி போயிட்டு அங்கே போனால் எனக்கு அப்போல்லாம் நான் ரொம்ப ஷையான, ரொம்ப பயம், எனக்கு கூட்டம்னா ரொம்ப பயம். ஸோ அப்பா வந்து நான் இப்படி ஸ்லீவை பிடிச்சது தான், கூட்டத்தில் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு நான் பிடிச்சது. பம்பையில் ஆரம்பித்து சன்னிதானம் வர அவருக்கு விடவே இல்லை. அங்கே போனதுக்கப்புறம் அங்கே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஸோ வந்து டயரெல்லாம் கட்டி போட்டு எல்லாரையும் அப்படி போங்க. எங்கள் அப்பா வந்து ஷார்ட்கட்டில் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சன்னிதானத்தில் என்டர் ஆகும்போது அந்த கர்ப்பகிரகம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல வந்து போகும்போது நான் எங்கள் ரொம்ப முடியல, அப்பாவை பிடிக்க முடியல, நான் விட்டுட்டேன், கையை விட்டுட்டேன். அவர் வந்து என்னை பார்க்காம அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. அப்போ வந்து உள்ள அந்த பூஜை பண்ணுற ஒருத்தர் வந்து உள்ளேருந்து கர்ப்பகிரகத்துலேருந்து உள்ள வெளியே வந்து எங்கே போகிறீங்க வா அப்படின்னு கூப்பிட்டாரு. அவர் கூப்பிட்டாரு, நானும் போயிட்டேன் அவர் பின்னாடி. நான் அப்பா விட்டுட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு அங்கே போய் அவர் வந்து பக்கத்தில் நிற்க வச்சு, அங்கே யூஸ்வலாக அந்த ராஜாக்கள்லாம் வரும்போது அங்கே தான் அங்கே நிற்க, நார்மல் பீப்புள் அங்கே நிற்க விட மாட்டாங்க. அங்கே என்னை நிற்க வச்சு நீ அங்கே போகாத, நீங்கள் நில்லு அப்படி சொல்லி விட்டார். நான் வந்து எனக்கு கடவுளை பார்க்கறதா, எங்கள் அப்பா எங்கே இருக்காருன்னு பார்க்கறதா. எங்கள் அப்பா அங்கேருந்து கத்துறாரு என் குழந்தை அப்படின்னு, அவரை விட மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் எனக்கு உள்ளேருந்து சந்தனம் அந்த இதெல்லாம் உள்ளேருந்து எனக்கு எடுத்து வந்து கொடுத்துட்டு. ஆமாம், பெரிய ஒரு அவர் சொல்லும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஐயோ கடவுளே நல்லா தரிசனம் கிடைக்கணுமேன்னு நான் வேண்டிகிட்டு இருந்தேன். பார்த்தா இந்த மாதிரி ஒரு அதிசயம் நடந்திருக்கு. எங்கள் வீட்டுக்காரர் வந்து சொன்ன பாரு, இப்படி அவளை கூப்பிட்டு சன்னிதானத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிற்க வச்சு சந்தனம்லாம் கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய கிஃப்ட்டு தான், கடவுளோட அனுகிரகம் தான். அது நான் ரொம்ப நம்புகிறேன். இப்போ ஐயப்பன் ரொம்ப சக்தியான கடவுள். நான் நிறைய பாடின டிவோஷனல் சாங்ஸ்னால் ஐயப்பன் சாங்ஸ் தான். அது வந்து கோஇன்சிடென்டலாக அப்படி நடந்தது. ஐயப்பன் ஃபர்ஸ்ட்டாக பாடின ஆல்பம் கூட ஐயப்பன் சரிதம் தான். ஸோ ப்ரொஃபஷனையும் சிங்கிங் இதையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஏன்னா அது வந்து எனக்கு தான் 5 வயசுலேருந்தே பழக்கி விட்டாங்களே. ஸோ வீட்டில் பாடிட்டே இருப்போம்ல, நான் கிளாஸ் எடுப்பேன்.
அப்போ வந்து இவ குழந்தையா இருக்கும்போதே கேட்டு 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 நான் பாடுறதெல்லாம் அவள் மனப்பாடமாக பாடுவா, ஸ்வரமெல்லாம் சொல்லி கொடுக்காம. பரவாயில்லையே நல்லா பாடுறாளே அப்படின்னு. அப்போ படிக்க தெரியாதுல்ல, புக்கை வச்சு அப்படியே பாடுவா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம குழந்தை பாட்டு ஞானம் வந்துடுச்சுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் ரெக்கார்டிங் போகும்போது இவளை கூப்பிட்டு தான் போனோம். ஏன்னா வீட்டில் யாரும் இல்லை, எனக்கு ஒரே சைல்டு. அதுவும் ரொம்ப ப்ரெஷியஸ் பேபின்னு நாங்கள் ரொம்ப பொத்தி பொத்தி வளர்த்துவோம், அவங்க அப்பாவும் சரி நானும் சரி. நான் ரெக்கார்டிங் போகும்போது அவங்க அப்பா கூப்பிட்டு வந்து பக்கத்துலேயே உட்கார வச்சுருவார். அதை கேட்டு கேட்டு அவளுக்கு ரெக்கார்டிங் எப்படி பண்ணுறது, இப்போ சைலண்டாக இருக்கணும் பாடும்போது. என்னோட பக்கத்து பின்னாடியே உட்காந்து ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு உங்களோட சாரி எல்லாம் பிடிச்சி எல்லாரும் பிச்சு எல்லாம் பிடிச்சிட்டு சாரி பிடிச்சிட்டே உட்காந்துருப்பா. அது மாதிரி அவளுக்கு அந்த கிஃப்ட் கிடச்சி ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இன்றைக்கி ஜென்ரேஷன் மேம் ஆக்சுவலி வந்து இப்போ ரீசெண்டாக கூட நான் கூட ஸ்டேட்டஸ் வச்சேன். ஆக்சுவலாக ஒரு படத்தில் வந்து வடிவேல் சாரோட தாத்தா வந்து ஒன்று சொல்லுவார், தம்பி நீ வந்து போய் நின்று ஊருக்கு சென்னைக்கு போகிற, அங்கே வந்து திக்கி திணறி தள்ளாடி ஒரு நிலைமை வரும்போது வரும், அப்போ இதை திறந்து பாரு உன்னை காப்பாத்தும்பான்னு சொல்லிட்டு ஒரு பெட்டி கொடுப்பாரு. கிழமை சொன்னானே சரி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு திறந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு அது பெட்டியை திறக்கிறது தான் சீன் ஆக்சுவலாக. ஸோ இன்னைக்கு அதை ஸ்டேட்டஸ் எப்படி வைக்கிறாங்கன்னா, அதை திறந்த உடனே டிஎம்எஸ் சார் வந்து கற்பனை என்றாலும் அப்படின்னு பாடுவார் ஆக்சுவலாக. ஸோ இன்னைக்கு ஜென்ரேஷன்லையும் முருகர் சாங்ஸ் அந்த அந்த அதை நீங்க உணர்ந்தது உண்டா? இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான இன்னுமே அந்த பாடல்களுக்கான அந்த ஒரு இப்ப கூட சொன்னீங்க, அதை ஒரு குறையா சொன்னீங்க, பட் அது ஒரு ஃபீல் இல்லையா? ஆமா, அது என்னன்னு தெரியல. ஏன்னா நம்ம அதை கேட்டு வளர்ந்ததுனாலயா என்னன்னு தெரியல. எஸ்பெஷலி நான் வந்து தைவான்ல இருக்கும்போது நான் எப்பெல்லாம் எங்க அம்மா வீட்டை மிஸ் பண்ணுவேன்னா நான் அவங்க பாட்டெல்லாம் போட்டு கேட்டுருவேன். அண்ட் ஆல்சோ அந்த நீங்க சொன்ன மாதிரி எல்ஆர் ஈஸ்வரி அம்மாவோட பாட்டு, டிஎம்எஸ் அவரோட பாட்டு, இதெல்லாம் வந்து அப்போ வந்து ஒரு கம்ஃபர்ட்டா இருக்கும் அது கேட்கறதுக்கு. ஏன்னா இவங்க எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுறதுனால ரொம்ப டிப்ரெஷன் வந்துடும் அவளுக்கு. ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போல்லாம் பாட்டு தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அந்த பாட்டெல்லாம் போட்டு கேளுமா அப்படின்னுவேன். நானும் சொல்லி கொடுப்பேன், ஏதாவது நீ கவலைப்படாத, எக்ஸ்பெரிமெண்ட்லாம் சரியாக வரமாட்டேங்குதுமா அப்படின்னு அங்கேருந்து சொல்லுவா. எனக்கு கஷ்டமாக இருக்கும். இல்லைம்மா சரியாயிடும், எல்லாம் வந்துடும். அடுத்ததால் சொல்லுவா, அம்மா சக்ஸஸ் ஆயிடுச்சு, நல்லா வந்து. அவங்களாம் சொல்லுவேன் நீ வேண்டிக்கோ, ஏன்னா அம்மா வேணா வந்து கொஞ்சம் அவளுக்காக நான் பிரார்த்தனை பண்ணணுமா. எல்லா குழந்தைகளும் அப்படித்தான் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து நம்மளுக்காக சின்சியரா ப்ரே பண்ணுவாங்கல்ல அம்மானா, நம்மளை விட கொஞ்சம் சின்சியரா ப்ரே பண்ணுவாங்க. அம்மா இப்போ இந்த டிவைன் சாங்ஸ் அப்படிங்கிறதே ஒரு தனி ஃபீல்டு. இதுல இந்த காலத்துக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் கொண்டு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த மாதிரி மாறினா நல்லா இருக்குமே. நீங்க ரொம்ப வருஷமா ஃபீல்டில் இருக்கீங்க, நீங்களும் சேம் சொல்லுங்க முதல்ல. அம்மா இந்த காலத்துக்கு வந்து கொஞ்சம் எல்லாரும் கோவிலுக்கு போகலாம். இந்த காலத்துக்கு முதல்ல பிலீவே வந்து கொஞ்சம் வரணும். அப்புறம் இந்த பாட்டெல்லாம் எல்லாரும் கற்றுக்கணும், நல்லா பாடலாம். ஸ்கூல்ஸ்லேயும் காலேஜஸ்லேயும் பசங்களுக்கும் சொல்லித்தரலாம். அம்மன் பாட்டு, பஜன்ஸ் காம்படிஷன்ஸ் எல்லாம் நடக்குது இப்போவும். ஆனால் நம்மளுக்கு தான் தெரியல. எல்லாரும் இடத்துலையும் நடந்துட்டு தான் இருக்குது. அதெல்லாம் பஜன்ஸ் எல்லாம் காம்படிஷன்ஸ் வச்சு நல்லா வின் பண்ணுறாங்க பசங்கள்லாம். அந்த பாட்டெல்லாம் இன்னும் நல்லா டிவைன் சாங்ஸ் எல்லாம் கொண்டு வரணும். டிவோஷனல் பாட்டு பாடினாலே அது நமக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கறது தான். அது பாடிட்டு தான் இருக்காங்க, நமக்கு தான் தெரியல, வெளியே தெரியல. ஆனால் நிறைய பேர் படித்து பாடுறாங்க. அது ஒன்றும் ட்ரெண்டு மாறலைன்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன். நான் எல்லா வீட்லேயும் எங்கள் வீட்டு பக்கத்துல எல்லாம் எல்லாரும் சாயங்காலம் ஆனால் அந்த பாட்டெல்லாம் போட்டு கேட்டுட்ருக்காங்க. நம்ம வெளியே தான் தெரியல அந்த மாதிரி பாட்டு. டிவோஷனல் யாருக்கும் டிவைன் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்குமே பக்தி இருந்து தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் இந்த டிவோஷனல் சாங்ஸ் வந்து அது அப்படியே விட்டுறாமல் இந்த ஜென்ரேஷன் இருக்கிற ஆர்டிஸ்ட்ஸுமே இன்னும் நிறைய டிவோஷனல் சாங்ஸ் ஆல்பம்ஸ்லாம் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். நிறைய கிளாசிக்கல் பேஸ்டாக கற்றுக்கிட்டு தெரிஞ்சு பண்ணால் இன்னும் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ரேதர் தேன் இந்த நம்பர்ஸ் பின்னாடி போகிறத விட்டுட்டு நம்ம பண்ணுற வேலை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணால் ஐ திங்க் எந்த ஆர்ட்டாக இருந்தாலுமே அது வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஐ திங்க் அந்த சேஞ்ச் நம்ம ஒரு நம்பர்ஸ் பின்னாடி ட்ரெண்ட் பின்னாடி போகிறத கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தாக்க கொஞ்சம் டிவைனே வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஏஆர் ரஹ்மான் சார் வந்து சூஃபி கான்சர்ட் வந்து பண்ணார். அண்ட் பிரதீப் சார் வந்து திருப்புகழ் அவர் ஒரு ஆல்பம் வந்து பண்ணார். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் டிவைன் ஃபீல்ட்லேயும் வரணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அது எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறது, அந்த ஷார்ட் டியூரேஷனை வந்து மைண்டில் வச்சுட்டு இதில் நான் வந்து ட்ரெண்ட் ஆகிடணும் அப்படின்றது கோலாக இல்லாமல் அந்த இமோஷ்னல் கனெக்ட்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் இதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்காங்கன்னா அந்த இமோஷ்னல் கனெக்ட் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஃபேக்டர் மட்டும் மிஸ் ஆகுதோ அப்படின்றது நான் நினைக்கிறேன்.
நீங்கள் சொன்ன மாதிரி ரஹ்மான் சாரோட சாங்ஸ், அந்த கவாலி சாங்ஸ் எல்லாத்தையுமே நானும் உட்காந்து கேட்பேன். ஸோ வந்து ரிலீஜன்ற அதுக்குள்ளே அது வரவே முடியாது. அது வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே அது வந்து அந்த இமோஷனல் கனெக்ட், நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த சோல் வந்து அந்த டிவைன் கூட கனெக்ட் ஆகிறது அதில் மேட்டர். ஸோ வந்து இந்த நம்பர்ஸ் பின்னாடி போகாமல் இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணோன்னா ஐ திங்க் இட் வில் பி கிரேட். தேங்க்ஸ் அலாட் ட்ரிவாண்ட்ரம் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அதோட எம்ஆர் திவ்யா மேம் 2 பேரும் சேர்ந்து எங்களுக்காக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Mritu Towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. Indigus Photo durable exterior paint with Duro color technology. விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய்.